ஆமென். ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை மைக்கில் வாசிப்பாங்க. நீங்க பைபிள் திறந்து பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின ஒரு சம்பவம். ஆமென். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான இடத்திலே தேவன் வீற்றிருக்கிறதை ஏசாயா காண்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவ ஆலயம் நிறைந்திருந்தது. அப்படியே பேசினே வராரு. அப்போ இது ஒரு பரலோகத்தினுடைய தரிசனம். கவனிங்க, பரலோகத்தில் இப்படிதான் தரிசனங்கள் இருக்கும். தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் இல்லையா? அவ்வாறு சட்டைகள் உள்ள கேருபீன்கள், சேராபீன்கள், 24 மூப்பர்களாம் அப்படி தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருப்பார்கள் இல்லையா? அதெல்லாம் இங்கே போட்டிருக்கு பாருங்க. நின்று கொண்டிருப்பார்கள். அதுக்கு மேலாக தேவனுடைய சமூகம் இருக்கும். இதெல்லாம் பரலோகத்தை குறித்து தானே ஒரு வெளிப்பாடை தேவன் இங்கே தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அந்த சட்டைகள், அந்த கேருபீன்கள் சேராபீன்களும் ஒரு பார்த்து, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்படி ஒரு பரலோக தரிசனத்தை ஏசாயா பார்க்க தேவன் கிருபை செய்தார். கவனிங்க, உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட தேவ தரிசனங்களை பார்க்கிற அனுபவங்கள், தேவ தரிசனங்களை பார்க்கிற கிருபைகள் நமக்கு கிடைக்கணும். ஆமென். கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப தெரியுமா? உசியா சாகணும். உசியா சாகணும். உசியா மரணம் அடைந்த பிறகுதான் இந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறார். அப்போ உசியா உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏசாயாவுக்கு இந்த தரிசனம் கிடைக்கல. புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில கூட நம்ம இந்த தேவ தரிசனங்களை பார்க்கிற அனுபவம், தேவனை சந்திக்கிற அனுபவங்கள், கவனிங்க, தேவ மகிமையை பார்க்கிற அனுபவம். ரெண்டாவது, அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துலாம் ஓடி வருகிறோம். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுல ஒரு காரியம் என்னன்னா, உசியா மரணம் அடைந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. நமக்குள்ளேயே பல உசியாக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் மரணம் அடைந்தால்தான் நீங்கள் உயரமும் உன்னதமான அந்த தேவனை பார்க்கிற, அனுபவிக்கிற, சந்திக்கிற ஒரு பாக்கியம் கர்த்தர் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களை ஆசை இல்லைல்ல? எனக்கெல்லாம் ஆசை. ஒரு முறையாவது ஏசப்பாவை பார்க்கணும், ஒரு முறையாவது அந்த தேவனை பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அவன் போய் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பூமிக்கு வந்துட்டான்.
ஆமென். அப்ப கவனிக்கணும், நம்மளாம் ஒரு நாள் இல்லையா இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பார்ப்போம், அனுபவிப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். இந்த உலகத்தை விட பல மடங்கு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதற்கு ஒரே ஒரு காரணம், அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உசியாக்களை நீங்க சாகடிக்கணும். வாசிக்கலாமா? உசியாக்குள்ள என்னென்ன காரியம் இருந்ததுன்னு சொல்லி அந்த 2 நாளாகமம் 26:16 இருந்து நம்ம வாசிச்சா நமக்கு விளங்கும். 16 இருந்து வாசிச்சா விளங்கும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடே எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. அப்போ உசியாவுடைய மீறுதல்கள் இங்கே நம்ம பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? அப்போ நீங்கள் தேவனை தரிசிக்கணும், தேவ சமூகத்தில் நாடணும், தேவனுடைய மகிமையான சிங்காசனத்தை பார்க்கணும் இல்லையா? அந்த தெய்வத்தோடு கூட உங்களுடைய உறவு இருக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உசியாக்களை நீங்கள் என்ன பண்ணணும்? சாகடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. சரி, நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். முதல் காரியம், அவன் பலப்பட்ட பின்பு. கவனிக்கணும், பாயிண்ட் என்னன்னா, பலப்படுகிற வரைக்கும் யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம சர்ச்சு கூட நீங்க வரீங்க இல்லையா, ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் உண்மையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏஞ்சல் மாதிரியே இருக்கணும் வச்சுங்களேன். ஆனா நீங்க போக 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 கொஞ்சம் பலப்பட்ட பிறகு பாருங்க இல்லையா, ஸ்தோத்திரம், தேவையில்லாத, தேவன் விரும்பாத சில கெட்ட குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்தில் நீங்க நல்லா இருப்பீங்க, ஆண்டோட கூட இணைஞ்சிருப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, வேதம் வாசிப்பீங்க, சர்ச்சில் ஒரு கூட்டம்னா முதலாள வந்து நிற்பீங்க. இப்போ அதுதான் ஊசியா. புரியுதா? அந்த இவன் பாருங்க, பலப்படுற வரைக்கும் அவனுக்கு ஒரு தீங்கு இல்லை, அவன் பலப்பட்ட பின்பு. அதான் சாலமோன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே, நான் ஐஸ்வர்யவானாவதினாலே உம்மை நாங்கள் மறுதலிக்க கூடாது. புரியுதா? உங்க நாமத்தை தூஷிக்க கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 8-9. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலிக்க கூடாது. மறுதலிச்சு கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடி எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆமென். கவனிக்கணும், நீங்க பலப்படுறது நல்லது, தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நல்லது, தேவன் விரும்புகிறார். நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு நீங்கள் அதிகமாவது நல்லது, தேவன் விரும்புகிறார். நீங்கள் கோடியாய் பெருகுவது தேவன் விரும்புகிறார். ஆனா கவனிங்க, இவன் ஆரம்ப வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் பலப்பட்ட உடனே கவனிங்க, இவனுக்குள்ள இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் வந்தது, அவன் இடம் கொடுத்துட்டான். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களோட கூட ஒரு காரியம் பேச, பலப்பட்ட பின்பு செய்யக்கூடாதவைகள். 1 வாசிக்கலாம். செல்வம் பெருகும் போது மேட்டிமை வரக்கூடாது.
வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:5. இதெல்லாம் சாத்தானை குறித்து தேவன் சொல்ற ஒரு காரியம். விழுந்து போன தூதனாகிய லூசிபரை குறித்து வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 28:5. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை. கவனிங்க, முதல் காரியம், நீங்கள் பலப்படுவது நல்லது. ஆனா பலப்பட்ட பிறகு உனக்கு வரக்கூடாத ஒரு காரியம் என்னன்னா மனமேட்டிமை. இது பிசாசுக்கு வந்துச்சு. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பொருளை பெருக பண்ணுகிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்? செல்வத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா? நல்ல வீடு கட்டுகிறோம், நல்ல கார் வாங்குறோம் இல்லையா? நிலம் வாங்குறோம், நல்லது. ஆனா நமக்கு என்ன வரக்கூடாதுன்னா அந்த மன மேட்டிமை வரக்கூடாது. அதான் சொல்றாரு, உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை நீ பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. கவனிங்க, செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. பைபிள் போட்டிருக்கு இல்லையா? அந்த ஐஸ்வரிவான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 2 பேரை இயேசு சொல்றாரு. ஒருவன் ஐஸ்வரிவான், ஒருவன் ஏழை லாசரு. ஐஸ்வரிவான் எப்படி வாழ்ந்தான்? பைபிள் போட்டிருக்கு, அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அவ்வளவுதான் சொல்லுது பைபிள். ஐஸ்வரிவான் எப்படி வாழ்ந்தான்? சம்பிரமா. அப்படின்னா என்னன்னா ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தான். புரியுதா? தப்புன்னு சொல்ல. ஆனா என்ன வரக்கூடாதுன்னா மனமேட்டிமை வரக்கூடாது. எப்ப உனக்குள்ள அந்த மனமேட்டிமை வருகிறதோ அன்னைக்கே உசியா உள்ள வருது, ஆவி உள்ள வருதுன்னு அர்த்தம். அது ஒரு பிசாசுடைய ஆவி உள்ள வருது, வரக்கூடாது என்னைக்குமே இல்லையா? உங்க கையில ஆண்டவர் கோடியான ரூபாய் கொடுத்தா கூட இல்லையா, ஸ்தோத்திரம், நீங்க இப்ப இருக்கிற மாதிரியே அந்த தாழ்மை, அந்த 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 உண்மை இல்லையா, அந்த கீழ்ப்படிதல் அதெல்லாம் இருக்கணும். ஆமென். ஏன்னா பைபிள் போட்டிருக்கு, உன்னை ஐஸ்வர்யவானாக்கவும் தேவனால் கூடும், உன்னை தரித்திரமாக்கவும் தேவனால் கூடுன்னு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் அன்னாள் சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவரும் அவர்தான், தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தான். அவரால் உன்னை ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யவானை மாற்ற முடியும். அதே தெய்வம் உன்னை தட்ட முடியும். ஆமா, சொல்லுங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் எல்லாமே கடவுள் தாங்க. எத்தனை நம்புறீங்க? ஆமா, கர்த்தர் நினைச்சா உன்னை ஒரே நிமிஷம் உயர்த்தலாம். ஆமென். உன்னை ஐஸ்வர்யவானா மாற்ற முடியும். புரியுதா? அதே தெய்வம் உன்னை பாருங்க தாழ்த்த முடியும், உன்னை தரித்திரம் அடைய செய்ய முடியும். எல்லாமே அந்த தெய்வத்தின் கையில் தான் இருக்கிறது. புரியுதா? அதனாலதான் நமக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அந்த மனம் ஏட்டிமை வரவே கூடாது. இது யாருக்கு வந்துச்சுன்னா பிசாசுக்கு தான் வந்துச்சு. அந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே ஆண்டவர் பரலோகத்திலே 3 தூதரை உருவாக்கினார். 3 தூதர்கள். ஒருவர் கேப்ரியேல், இன்னொருவர் மிகாவேல், இன்னொருவர் லூசிபர். இந்த லூசிபர் தான் இல்லையா, கர்வம் கொண்டு உமக்கு மேலாய் உயர்வேன், சிங்காசனத்தை போடுவேன் சொல்லி தெய்வத்துக்கு எதிராக, தெய்வத்துக்கு விரோதமாக மனமேட்டிமையாகி தன்னை அப்படி உயர்த்தி கொண்டு தேவனாலே பாதாளத்தில் தள்ளப்பட்ட ஒரு தூதன் தான் இந்த லூசிபர் என்று சொல்லப்படுகிற சாத்தான். அவனை பத்தி தான் இந்த பைபிள் சொல்லுகிறது. அவன் தன் செல்வத்தினால் இல்லையா, தன்னுடைய மகா ஞானத்தினால் பொருளை சம்பாதிக்கிறான். தப்புன்னு சொல்லல. ஆனா உனக்கு என்ன வரக்கூடாது? கொஞ்சம் கூட மனமேட்டிமை வரக்கூடாது. எல்லாமே நீங்க தந்துதான் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. ஓகே, இங்க சொல்றாரு பாருங்க. அப்ப எல்லாமே அவர் தான் செய்யறார்.
அப்போ செல்வம் பெருகும் போது என்ன வரக்கூடாது? மனமேட்டிமை வரக்கூடாது. மனமேட்டிமை வரக்கூடாது. பாருங்க, பைபிள்ல சகைன்னு ஒரு மனுஷனுக்கு வாசியமாத லூக்கா 19ஆம் அதிகாரத்துல இயேசுவே சொன்ன ஒரு காரியம். அவர் எரிகோவில் பிரவேசித்த போது அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஆயக்காரருக்கு தலைவர் இவர். எஸ், ஐஸ்வர்யவானுமாய் இருந்த இயேசுவின் காலத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். புரியுதா? கவனிங்க, இயேசு இருந்த காலத்துல ஏற்கனவே 2026 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நான். அப்பவே ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருக்கிறான். ஆமா, அவன் தான் சகேயு. தொடர்ந்து ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு. இப்படிப்பட்ட ஆளு இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கிறது என்ன பண்றான்? வகை தேடினான். நமக்கு அப்படி இருந்தா வருமா? ஆனா இந்த சகை பாருங்க, அப்பவே பணக்காரன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறது என்ன பண்றான்? காட்டாத்தி மரத்தை மேல இருக்கும் அவனுக்குள்ள. அதனால இயேசு பார்க்கணும் ஆசை இல்லையா? அங்க இருக்கிற ஒரு மரத்தை நான் போய் அந்த மரத்தை பார்த்தேன். ரோட்டு ஓரமா இருக்குது அந்த மரம், காட்டாத்தி மரம். சகை உட்கார்ந்த மரத்தை பார்த்தேன், ரோட்டு ஓரமா இருக்குது அந்த மரம். ஹலோ, கவனிங்க, அந்த சகை மேல ஏறி உட்காந்துட்டான். இயேசு எப்படி இருப்பாரு இல்லையா பார்க்கலான்னு இயேசு இப்படி தான் ரோட்ல வரைய போறாரு. பார்க்கணுன்னு மரத்து மேல போய் உட்காந்துட்டான். யாருக்குமே தெரியாது. ஆனா இயேசு அந்த வழியா வரும்போது அந்த கல் நின்றுட்டாரு. நின்றுட்டு சகைவே இறங்கி வாப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? இயேசுவே நானா? ஆமாடா, நீ தானே பார்க்க ஆசைப்பட்ட, வா. பாருங்க, அவன் இயேசுவை ரொம்ப சந்தோஷமா இட்டு வீட்டுக்கு போறான் இல்லையா? கெடுக்கிறவன் சில பேர் இருப்பான்ல, இயேசு இவன் வீட்டுக்கு போறாரு, பாவியான வீட்டுக்கு போறாருன்னு பேசுற சத்தம் காதல் விழுந்த உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நாளத்தையே கொடுத்துட்றேன் ஆண்டவரே, நீங்க மாட்டோம் என் வீட்டுக்கு வந்துருங்க ஆண்டவரே, பணம் போனாலும் பரவாயில்ல, நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடணும் ஆண்டவரே. இவன் சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் உனக்கு எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு லட்சம் பணம் இருந்தாலும் சரி இல்லையா, இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அந்த தாழ்மை, அந்த அன்பு இல்லையா? ஆமா, நான் நேற்றோட நானும் என் ஒய்ஃப் பேசி கொண்டிருந்தேன் இல்லையா? ஸ்தோத்திரம். என் ஒய்ஃப் சொன்னாங்க, நான் படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எங்க பாட்டி இல்லையா நல்ல சாப்பாடு செஞ்சு சூடா கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நானும் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க, நல்லா கூழ காய்ச்சி ஊத்துவாங்க. இன்னைக்கு சொல்லுவேன், கூழ் காய்ச்சி ஊத்துவாங்க. அதுல எனக்கு ஒன்றும் வெக்கமே இல்லை. சில பேர் அதெல்லாம் மறந்துடுவான். கொஞ்சம் பெரிய ஆயிட்டு பிறகு சரி அதான் நமக்கு நல்லது இல்லை இல்லை, புரிஞ்சா? பைபிள் சொல்லுது கடந்ததை நினைச்சு பாரு. தேவன் உன்னை, அதில் தான் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியில் பார்த்தீங்கன்னா 3 பொருளை வைக்க சொன்னார் ஆண்டவர். ஒன்று மன்னா, 2வது ஆரோனுடைய துளுத்த கோல், 3வது கற்பனை பலகை. 3மே இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டியில் இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த மண்ணை எதுக்கு தெரியுமா? உங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து 40 வருஷமா வானத்தின் மன்னாவினாலே உங்களை போஷித்தார் என்பதை இல்லையா பின்வரும் சந்ததி அறிய வேண்டும் என்பதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டியில் மன்னாவை தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா, எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரி, எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெயர் புகழ் வந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் தெரியுமா? அந்த மனத்தாழ்மை. இயேசுக்கு இருந்துங்க, இயேசுக்கு இருந்தது. அதுதான் ஒரு நல்ல தலைவன் நான் சொல்றேன். புரியுதா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அதை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு அவர் தேவனுக்கு சமமா இருந்தும் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், கவனிங்க, இயேசு தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கை தட்டுங்க.
ஏன் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவை இந்த உலகம் எங்கும் கும்பிடுறாங்க? ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். தேவனுக்கு அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து கவனிங்க, பரலோகத்தில் வாழ்ந்து கொண்ட இயேசு இந்த பூலோகத்துக்கு வரத்துக்கு முடியுமா? இப்போ நீங்க எங்க கவனிங்க, நல்லா வாழ்ந்துட்டு உங்களால ஒரு வாடகை வீடு போக முடியுமா? ஒரு நல்ல வீடு கட்டி வாழ்ந்து இல்லையா, சூழ்நிலை நிமித்தம் உங்களால அந்த இறங்கி உங்களால வாழ முடியுமா? நல்லா சாப்பிட்டுட்டு உங்களால கூழ் குடிக்க முடியுமா? ஆனா நம்ம எல்லாவற்றிலுமே அப்படி கத்துக்கணும். இயேசு பரலோகத்தில் இருக்கிறாங்க, செல்ல பிள்ளையா இருக்கிறாரு. அவரு இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக பூமிக்கு வர வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு வருகிறார் பாருங்க, பரலோகத்தை திறந்து, மேன்மையான பரலோகத்தை திறந்து இந்த உலகத்தில் உங்களை போல என்ன போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். அதுதான் இயேசு. அதுதான் சொல்லுது, அவர் தாழ்த்தினார், மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பலப்படுவது நல்லது, தப்புன்னு சொல்ல. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது நல்லது, தப்புன்னு சொல்லல. நீங்கள் படிப்பது நல்லது, தப்புன்னு சொல்ல. நீங்க அழகா இருப்பது நல்லது, தப்புன்னு சொல்ல. ஆனா என்ன வரக்கூடாது? மன வரக்கூடாது. என்னைக்கு உனக்கு அந்த மனமேட்டிமை வருகிறதோ அன்னைக்கே உனக்கு குஷ்டரோகம் உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. சரி, ரெண்டாவது, உங்களுக்கு நீங்க பலப்பட்ட பிறகு வரக்கூடாது ரெண்டாவது காரியம், உயர் ஸ்தலத்திலே இருப்பதால் உனக்கு அகந்த வரக்கூடாது. உயர்ந்த ஸ்தலம் ஓபதியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஓபதியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. உயர்ந்த ஸ்தலம். கவனிங்க, நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்னும் வரக்கூடாது, இந்த அகந்தை வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கண்மலையின் வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தையே உன்னை மோசம் போக்கும். ஆமா, புரியுதா? ஹலோ சிஸ்டர், பிரதர், கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும். என்ன வரக்கூடாது? எதனால? நீங்க நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கீங்க, ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க, சந்தோஷம், நல்லது. ஏன் என்னை விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்திலே அகந்தை உன்னை மோசம் போக்கிட்டு. புரிஞ்சுட்டான்? ஹல்லேலூயா. இந்த அகந்த இருக்கு சொல்லுவோம், அது வரவே கூடாது. தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தில் அகந்த ஒரு நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் மேட்டிமையான கண். தேவன் அருவருக்கிற 7 காரியங்கள். ஒன்று மேட்டிமையான கண், அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் அகந்தை, மேட்டிமையான கண். ஹலோ, புரிஞ்சிட்டா? அது வரவே கூடாது நமக்குள்ள. எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த 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 தாழ்மை, அந்த தேவ அன்பு இல்லையா, அது உங்க வாழ்க்கையை விட்டு போகவே கூடாது. இயேசு மரண பரியந்தும் தாழ்மையா இருந்தார். புரியுதா? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற தாழ்மை இல்லையா, எப்பவும் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா நீ மாறிடலாம் இல்லையா, செங்கல்பட்டுக்கே கலெக்டரா வந்துடலாம். நீ அப்ப கூட பாஸ்டர் பார்த்தா என்ன பண்ணோம்? பாஸ்டர் பார்த்தா என்ன பண்ணோம்? நீ கலெக்டரா உட்காந்துருக்கிற, பாஸ்டர் வராரு, என்ன பண்ணோம்? தோத்துறையா, புரியுதா? வா வா வா. யாரு? செகண்ட் பாஸ்டர் யாரு? நீங்க அம்மா உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அந்த பொண்ணு சொல்லிச்சுல
நீங்க தான் பாஸ்டர் என்ன குழந்தை பிரச்சனை பண்ணீங்க, இப்போ என் குழந்தைய நீ பிரச்சனை பண்ற பாஸ்டர். என்னப்பா காலை மாத்தி பண்ணுமா? 30 வருஷத்துக்கு பிறகு என்னைக்குமே இந்த தாழ்மை, இந்த இப்படிதான், இதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் வந்து முகத்தை பார்க்கறதில்ல, உன் உள்ளத்தையே பார்த்து நிற்பார். அப்போதான் உனக்கு நல்லா உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ உனக்கு உயர்ந்த ஸ்தலம் கிடைக்கலாம், உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கலாம், ஹை பொசிஷன் கிடைக்கலாம். இந்த கீபோர்டு வாசியாலும் ஞானமா இருக்கணும். இந்த இந்த இதில் இது யாரெல்லாம் சரி, இவனுக்குள்ள ஒரு நரம்பு துடுக்கா மேலே வரும். பிசாசு வந்துட்டு அவனை ஆண்டவர் ஒரு நல்ல உயர்ந்த சாலில் வச்சு அவனை பாருங்க, கையில் காலில் எல்லாத்தையுமே இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இப்படி தூக்குனாருன்னா கிட்டார் மாதிரி இருக்கும், இப்படி தூக்குனா வீணை மாதிரி வரும் இல்லையா, இப்படி திரும்பினா ஒரு சத்தம் வரும், இப்படி திரும்பினா ஒரு சத்தம் வரும், இப்படி தூக்குனா சத்தம் வரும், இப்படி தூக்குனா சத்தம் வரும். இதுவே அவனுக்கு என்ன ஆயிட்டுனா மனமேட்டி ஆயிட்டு. அதனால தேவனே என்ன பண்ண, அவனுடைய இசையில் அப்படியே மயங்கிடுவார் ஆண்டவர். பார்த்தோம், ஓ நான் வாசித்தா இல்லையா தேவனே மயங்குறாரு, அப்படி நம்ம தேவனுக்கு மேலே போயிடலான்னு என்ன பண்ணா யோசிச்சான். ஒரே அடி அடிச்சு கெடுத்துட்டார், பிசாசம் மாறிட்டான். புரிஞ்சுட்டா? பிசாசாயிடும். என்னைக்குமே எத்தனை உங்க அம்மா அப்பா கீழ்ப்படுவீங்க, அதுதான் மனப்பக்குவம். உனக்குள்ள அகந்த இல்லை, தாழ்மை இருக்கு, மனத்தாழ்மை இருக்கு இல்லையா. என்ன மார்க் வாங்கணுமா 10th? நான் 10th 480 வாங்கியிருக்கிறேன். என்னை பேர் விட்டு கூப்பிட்டு என்னை இந்த பெருக்கு சொல்றியா வந்துட்டா ஒரே அடி மண்டல அடிச்சு 12th ஒன்றும் இல்லாமல் சீராக்கி விட்டு போயிடுவார். நீ 12th நல்ல மார்க் வாங்கணும், இந்த தாழ்மை இருக்கணும். நான் 10th 480 வாங்கியிருக்கிறேன், என்னை வீட்டு பிறகு சொல்றியா, என்னை சாமான் கழுவ சொல்றியா, என்னை வீடை தொடக்க சொல்றியா, என்னை துணி துவைக்க சொல்றியா, என்னை வந்து துணி காய வைக்க சொல்றியா இல்லையா, தொலைஞ்சதுன்னு அர்த்தம். வரக்கூடாது, அந்த அகந்தையே வரக்கூடாது. புரியுதா? இதுதான் இந்த பிசாசு, இதுதான் உசியா. இவன் செத்தாதான், கவனிங்க, இதுதான் சாவனேன்னு அர்த்தம். இதெல்லாம் அடிக்கணும். நம்ம செத்தாதான் பாருங்க ஆண்டவருடைய உன்னதமான அந்த தரிசனத்தை பார்க்க முடியும், தேவ தரிசனத்தை பார்க்க முடியும் இல்லையா. ஸ்தோத்திரம். 3ஆவதாக நீங்கள் பலப்பட்ட பிறகு இருக்கக்கூடாது 3வது ஒன்று தெரியுமா, விரும்பினது கிடைக்கும் போது. சங்கீதம் 10:3 வாசிங்க. விரும்பினது உனக்கு கிடைச்சிச்சுன்னா உனக்கு வரக்கூடாது ஒன்று தெரியுமா, கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால், துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். ஹலோ சிஸ்டர் பிரதர் கவனிங்க, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். கீழே இருக்கிறவங்க கவனிங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால். சில பேருக்கு தேவன் விரும்பி கேட்கிறாங்க, கொடுக்கிறார் ஆண்டவர். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தானே போற்றி, தன்னைத்தான் போற்றுவார். இவரே கடவுள் ஆயிடுவார். இவரை 10 பேர் என்ன பண்ணுவாங்க, வணங்க சொல்வார். தப்பு. கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. புரியுதா? 3வது என்ன தெரியுமா, நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைச்சாலும் கர்த்தரை அசட்டை. என்ன தெரியுமா, உபாகமம் 28 நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, உபாகமம் 28 கவனிங்க, நீங்க கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும், உங்க வாழ்க்கையில சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும்போது என்ன பண்ணணுமா, நீங்கள் மனமகிழ்ச்சியோடு களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கணும். நீங்க அதான் கிடையாது இல்லையா. நம்ம சர்ச்சுக்கு ஏன் வரோம், சர்ச்சுக்கு எதுக்கு வரோம், அவரை சேவிக்க. நீ நல்லவர் ஆண்டவரே இல்லையா. பைபிள் சொல்லுது, உனக்கு சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனை சேவிக்கணும். அதான் இல்ல நம்ம சர்ச்சில். நாங்க காத்து கை உயர்த்துங்க, நல்லா வாழ்த்து, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க, ஆராதனை பண்ணுங்க இல்லையா, கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க. நாங்க கத்துறோம், நீ பாட்டு எப்படி? ஏன் உனக்கு எல்லாமே இப்ப பரிபூர்ணம் ஆயிட்டுல,
நீ கேட்டதெல்லாம் கிடைச்சிடுச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். காரு கேட்ட கார் கொடுத்தாரு, பைக் கேட்ட பைக் கொடுத்தாரு, ஸ்தோத்திரம் இல்லையா? வேலை கேட்ட வேலை கொடுத்தாரு, புள்ள கேட்ட புள்ள கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. இப்போ இப்போ உனக்கு அந்த சந்தோஷம் இல்லை, களிப்பு இல்லை, பயபக்தி இல்லை. அதனால கோயிலில் வந்து என்ன பண்றான்? பின்னாடி உட்காந்து பேசின்னு உட்காந்து இருக்குது. கொன்னே போடுவார் ஆண்டவர். உன் உயிர் அவர் கையில் இருக்கு. கோயில் வந்தா பயபக்தியா இருங்க, பேசாதீங்க, போன் பார்க்காதீங்க. அந்த போனோட போய் சேர்ந்துருவேன். தயவு செய்து நீ அடுத்த வாரமே என்ன பண்ணுங்க, பயிற்சி எடுத்துங்க, வீட்டில் போனை வச்சுட்டு வர பாருங்க. நீ ஒன்றும் பெரிய பிஎம்ஓ சிஎம்ஓ கிடையாது இல்லையா? இல்லையா? ஸ்தோத்திரம். தேவ சமூகம் வந்தா ஒரு 2 மணி நேரம் அவரை துதிக்க, ஆராதிக்க, சேவிக்க. ஏன்னா உனக்கு ஆண்டவர் பரிபூர்ண நன்மை செஞ்சிருக்கிறார், நல்ல சுகம் கொடுத்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, கிருபை தந்திருக்கிறாரு. அப்ப கோயில வந்து நீ நல்லா அப்படியே நீ நல்லா உச்சகட்ட போகும்போது அது கிரு அப்படியே அந்த அந்த பிரசன்ஸை போயிட்டு பாருங்க. கிருகிருன்னு இப்போ சைலண்ட் போட்டிருப்பான் பாரு, கிருகிருன்னு இருக்கும். தயவு செய்து சொல்றேன், வீட்டில் வச்சுட்டு வந்துடு. முடியாது பாஸ்டர், நான் கோயிலுக்கு வராம கூட போயிடும் பாஸ்டர், ஆனால் செல்போன் இல்லாம. அப்போ தோத்துறோம். ஒரு நாள் உன் மாமிசமும் சரீரமும் அழியும் போது, ஐயோ எங்க பாஸ்டர் சொன்னாரே இல்லையா? புரியுதா? அது சரியா ஹேண்டில் பண்ணணும். ஹல்லேலூயா. அதனால நீங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் பண்ணுங்க போய். அப்போ தெரியும் உங்களுக்கு, உங்களை இயேசு எவ்வளவாய் நேசிக்கிறார், உங்க மேல இயேசு எவ்வளவாய் அன்பா இருக்கிறார் என்பதை எங்க தெரியுமா அறிய முடியும்? ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க இல்லையா? ஸ்தோத்திரம். புரிஞ்சிட்டீங்களா? அப்போ சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது நீ மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. அவர்தான் நம்ம படைச்சவர் இல்லையா? அவரை அசட்டை பண்ணக்கூடாது. சங்கீதம் 137 சங்கீதக்காரன் சொல்றாரு, ஒருவன் கர்த்தரை மறந்தால் அவனை தேவன் மறந்து விடுவாராம். நான் உன்னை எருசலேமே என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆண்டவரை மறந்த, ஆண்டவரை அசட்டை பண்ணி ஆண்டவரை மறந்துட்டினா கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய கை வேலை செய்யாதுன்றாரு. அப்புறம் நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. ஹலோ பிரதர் சிஸ்டர், கவனிங்க. ஒரு நாள் இந்த தெய்வத்தை மறக்க கூடாது, தேவனை அசட்டை பண்ணக்கூடாது, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது, சபையை அசட்டை பண்ணக்கூடாது, பரிசுத்தமான ஓய்வு நாளை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது இல்லையா? கர்த்தரை மறக்க கூடாது. அது சொல்ற பாருங்க, உனக்கு வருகிற எல்லா முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக நீ அவரை எண்ணணும். ஹல்லேலூயா. அவரை எண்ணணும். சில சமயம் பாருங்க, சில சில ஃபங்க்ஷன்ல ஜனங்கள் தெய்வத்தை மறந்துடுவாங்க பாருங்க, தெய்வத்தை மறந்துடுவாங்க. இப்போ பாருங்க, தயவு சொல்றேன், நம்முடைய சர்ச்சை கல்யாணங்கள்ல இங்க பயபக்தியா வரான், அங்க டிஜே போட்டுன்னு ஒரே ஆட்டம் ஆடுறான். அது உனக்கு சாபம். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா நீங்கள் விரும்பினது உனக்கு கிடைக்கும் போது நீங்க கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏ டு இசட் எல்லாம் அவர் தான். புரியுதுங்களா? அவர் அசட்டை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இல்லையா சொல்றேன், என்னை மதிக்கவே இல்லை பாஸ்டர் சொல்றேன்ல, நீ அவரை மதிக்கணும், அவரை மதிக்கணும். ஆமேன். ஒரு சகோதரர் சர்ச்சை உள்ள அந்த வாசல் வரும்போதே மனிதன் உள்ள வருவார், நீ அப்படியே பேப்பர் வந்துருவ. ஸோ ஒரு மரியாதை அவர் உள்ள இருக்க, என் இருதயமும் என் கண்களும் அங்கே இருக்குதுன்னு சொல்றாருல. அப்ப வரும்போது திரும்ப எடுக்கும்போது பணிவு வரும், பதவி வரும்போது தான் பணிவும் வரணும். புரியுதா? உனக்கு ஒரு நல்ல பதவி இருக்கா, பணிவும் இருக்கணும். புரிஞ்சிட்டா? ஆமா. கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. சர்ச்சுள்ள நுழையிறியா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவர் இங்க இருக்கார் இல்லையா? ஆமேன். ஒரு சகோதரன் எப்ப பார்த்தாலும் சரி 5 மணி வந்தாலும் அங்க நின்று வணங்கிட்டு தான் உள்ள வருவார். நீ இங்க உள்ள வந்தா முடிய கட்டுற, இதெல்லாம் வீட்டில் கட்டின்னு வந்துடணும். இங்க வந்து முடி கட்டுறது இல்லையா, பேண்டு போடுறது இல்லையா, இது சொருவுறது, இது சொருவுதுன்னா அப்புறம் அவர் சொருவிட்டு போயிடுவார். ஸோ அதெல்லாம் அங்க. இங்க வந்து தேவ பிரசன்னம், அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் மூடி இருக்கு.
ஃபுல்லாவே அவருடைய வஸ்திரத்தவங்கள ஆலயம் மூடி இருக்கு. புரியுதா? தேவன் அதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பார். பயபக்தியா இருங்க, அவரை மதிங்க, அவரை கனப்படுத்துங்க, அவரை அசட்டையே பண்ணாதீங்க. ஏன்னா நீ பலப்படுறவங்க யாருக்கும் இந்த மாதிரி எண்ணெல்லாம் வராது. நீ கொஞ்சம் துளுத்துட்ட பத்தியா, கொஞ்சம் துளுத்த உடனே இல்லையா? ஆமா, நான் அடிக்க சொல்லுவேன், +2 படிக்கிற வரைக்கும் பிரச்சனை, ஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்போ அது காலேஜில் கால் வைக்குதோ அன்னைக்கு ஆடும் பாரு, ஆட்டமா ஆடும், ஆட்டமா ஆட. அம்மா கூப்பிட்டா மதிக்காது, அப்பா கூப்பிட்டா மதிக்காது, பாசு கூப்பிட்டா மதிக்காது, கோயிலுக்கு வராது, ஜெபம் பண்ணாது, வேதம் வாசிக்காது. நல்லதாண்டி இருந்த ஸ்கூல் வரைக்கும். அங்கே போய் பல பேய் கூட சேர்த்தல். இது நீ எத்தனை பேய் அங்கே இருந்தாலும் நீ தனிச்சா காட்டணும். நீ பூமிக்கு உப்பு, நீ உலகத்துக்கு வெளிச்சம். நீ காலேஜ் போனா கூட நீ உலகத்துக்கு வெளிச்சம், நீ பூமிக்கு உப்பா இருக்கணும் இல்லையா? ஆமா, அவங்களோட சேர்ந்துடக்கூடாது. என்னன்னா சொல்லிட்டு போமா, என் ஆண்டவர் என் கூட வருகிறார், என் கூட ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நீ தான் அவங்களை இவன் பக்கம் இருக்கணுமே தவிர நீ அவன் பக்கம் போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? நீ தனிச்சு நிற்கணும். கர்த்தனை அஷ்டம் பண்ணக்கூடாது, ஆண்டவர் அஷ்டம் பண்ணக்கூடாது இல்லையா? ஸ்தோத்திரம். உன்னுடைய நட உட பாவனை ட்ரெஸ் எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்தணும். புரியுதா? அப்போதான் நீ தேவனை அசட்ட பண்ணாம அவரை மதிக்கிறன்னு அர்த்தம். எந்த காரியத்தையாவது நீ அவரை அஷ்டம் பண்ணிட்டீனா, அது கேள்வாசம் சொல்லுது 48, சகலமும் குறைவுபட ஆரம்பிக்கும். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர்மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்து மேல் போடுவார்கள். ஏமா, இதெல்லாம் பைபிள் வசனம்பா. புரியுதா? இது பைபிள் வசனம். இன்னைக்கோட நாளைக்கு நடக்கும். அதனால இன்னைக்கே நீ சரியாயிடணும். புரியுதா? நீ விரும்பினது உனக்கு கிடைச்சா என்ன வரக்கூடாது? கர்த்தரை அசட்ட பண்ணவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மணி இது மொத்தம் 7 பாயிண்ட், 3 தான் பேசிட்டேன். மணி 11, 9, 12 ஆயிட்டு. இன்னும் 3 பேசுவேன் அடுத்த சர்வீஸில். நீங்கள் கேட்கணும். எத்தனை பேர் நம்ம மிராக்கிள் செகண்ட் யூடியூப் பார்க்குறீங்க? பொய் சொல்லக்கூடாது. கோயிலை வந்து நாங்கள் தான் இங்கே நேரடியாக கேட்டுருந்தோம். பாஸ்டர் கேட்குது, ஓகே, மறுபடியும் கேளு. ஒரு செய்தியை 50 முறை கேட்கணுமா? ஒரு செய்தியே 50 முறை கேட்கணுமா? அதனால் உங்களுடைய யூடியூப் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய செல்ஃபோனில் மிராக்கிள் செகண்ட் அசம்பிளி யூடியூப் போனீங்கன்னா நம்ம சபை பேசுகிற எல்லா செய்தி வரும். கேளுங்க, பலப்படுங்க இல்லையா? உங்கள் நண்பர்களை அனுப்பி வைங்க. புரியுதா? அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போ 3 காரியம் சொன்ன சொல்லுங்க பாருங்க. நீங்க பலப்பட்ட பிறகு உனக்கு வரக்கூடாத 3, 1 மனமேட்டிமை, 2 அகந்தை, 3 கர்த்தரை அசட்டை பண்ண இருக்கக்கூடாது. நம்மள ஏன் நிற்கலாம்? நீங்க பலப்படுற வரைக்கும் கர்த்தர் நாம நீங்க பலப்படணும், நீங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் இல்லையா? உங்களுடைய சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் உங்கள் பந்தியை ஆயத்தப்படுத்தணும் இல்லையா? நீ நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் வரணும், நல்லா படிக்கணும் இல்லையா? ஆமா, நல்லா, இதெல்லாம் தப்பே இல்லை. தெய்வம் இதெல்லாம் செய்வார். அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. அவர் கவனிங்க, எல்லாரை விட உன்னை உயர்த்துவார் ஆண்டவர். தப்பில்லை. அதுக்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இது போலவே இருக்கணும். ஆமென். அதுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது? மனமேட்டிமை வரக்கூடாது, அகந்த வரக்கூடாது, கர்த்தரை சேவிக்காம போயிடக்கூடாது இல்லையா? அவர் உன்னை நம்பி 1000 லட்சமாய் கோடியாக கொடுத்தோம் சரி இல்லையா? ஆமா, நீ இருக்கிறவராகவே இருக்கணும். அப்போதான் அந்த உயிர் தேர்தல உனக்கு பங்கு கிடைக்கும். கரங்களை உயர்த்தி ஏசப்பா. அடுத்த இதில் தான் அழகுலாம் வரும். அடுத்த பாயிண்ட் தான் அழகு வரும்.
அழகினால், அழகு தப்பு இல்லை, அந்த அழகினால கர்த்தர் விரோதமா செஞ்சிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சில பசங்க கொஞ்சம் அழகா இருந்தாலும் பண்ணும், தவறு செய்ய ஆரம்பிக்கும். அழகை கொடுத்த ஆண்டவர் அதை அலங்கோலமாக்கும் அவரால் முடியுமா முடியாதா? 4 முகப்பொரு வந்துட்ட போதும், அது 4 அது என்ன பம்பிள்ஸா பிம்பிள்ஸ் வந்துட்டா போதும். என்ன ஆகாது? உங்க அழகே குடிச்சாரா போயிடும். நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். தன் அழகினாலே மனமேட்டிமையான நிறைய பேரை பார்த்து அவன் முகம் அலங்கோலமானதை பார்த்து, புரியுதா, டக்குன்னு ஒரு மங்கு வர ஆரம்பிச்ச முகத்துல. அங்கங்க ஒரு மங்கு வரும். வேண்டாம், உனக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? கல்யாணம் ஆகிறவரைக்கும் முகம் நல்லா இருக்கணும். அப்புறம் எக்கனா கெட்டு போட்டோம் கல்யாணம் ஆகும். ஏன்னா மாப்பிள்ளை முகத்தை தான் பார்ப்பான். பரவாயில்லப்பா, புள்ள கொஞ்சம் நல்லா இருக்குது இல்லையா, பணத்தை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான் இல்லையா? முகமே அலங்கோலமாயிட்டா தோத்துறோம். அதனால கல்யாண ஆரோக்கியம் முகம் நல்லா இருக்கணும். அது பிறகு எப்போ போனால் எனக்கு அவ்வளோ கிடையாது. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவருக்கு உங்க உள்ளத்தை, உங்க வாழ்க்கையை, உங்கள் கீழ்ப்படிதலை, உங்களுடைய அர்ப்பணிப்பை, உங்க தாழ்மையை வெளிப்படுத்துங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களை தூக்கி நிறுத்துவார். நோயாளியா இருக்கலாம், கடனாளியா இருக்கலாம், அனாதையா இருக்கலாம், பட்டம் படிப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து, உத்தமத்தை பார்த்து, உண்மையை பார்த்து, கீழ்ப்படிதலை பார்த்து, மனத்தாழ்மை பார்த்து இந்த இயேசு உங்களை உயர்த்துவார். இந்த இயேசு உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இந்த இயேசு உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் இப்போது இருப்பதை விட பல மடங்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். கர்த்தர் உன் தொழிலை ஆசீர்வதிப்பார், உன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் நன்மைகளை ஆசீர்வதிப்பார். ஆமா, கர்த்தர் உங்களை சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பாரு. ஆனா உனக்குள்ள இருந்த உசியாக்களை நீ சாகடிக்கணும். அது ஒரு ஆவி, அது ஒரு கெட்ட குணம் இல்லையா? உசியாக்குள்ள கவனிங்க, செல்வம் பெருகும் போது அவனுக்குள்ள மேட்டிமை வந்தது. விரும்பினது கிடைக்கும் போது அவன் கர்த்தரை அசட்டை பண்ணினான். உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கும் போது அவனுக்குள்ள அகந்தை வந்து விட்டது. அதனால்தான் அவன் ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தப்பு. நீ எவ்வளவு உயர்ந்துட்டு இருந்தாலும் சரி, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். ஆசாரியுடைய வேலையை ஆசாரி தான் செய்யணும், ராஜா வேலையை ராஜா தான் செய்யணும். நீ ராஜாவா இருந்தா கூட ஆசாரியுடைய இடத்துக்குள்ள வரக்கூடாது. ஆனா தப்பு பண்ணிட்டான் அந்த உசியா. அவன் இறந்த பிறகுதான் கர்த்தர் உன்னதமான தெய்வமாய் வெளிப்படுத்தினார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உசியாக்களை நீங்கள் நீங்க நீங்க அழிக்க முற்படுங்க. நிச்சயமா இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கை உயர்த்துங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலே நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் கூட கர்த்தாவே ஐயா, இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பலப்பட்ட பிறகு எங்களுக்குள்ள வரக்கூடாத சில உசியாக்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்படிப்பட்ட உசியாக்கள் வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் அதை முற்றிலும் அழிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு மக்களின் ஆசீர்வதியும் ஐயா. இதுவரைக்கும் அந்த சில உசியாக்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்குமானால், இன்றைக்கு ஆண்டோடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய அக்கினி அந்த உசியாக்களை அழித்து தேவ மகிமையை உண்டாக்கும் ஆண்டவரே. அந்த மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எசப்பா, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே.
நல்ல சுகபல ஜீவனை கொடுங்க, தேவ சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்கப்பா. அவங்க தேடி வந்த காரியம் கைக்கூடி வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த சர்ச்சைக்கு வந்தவனமா திரும்ப கூடாது, தேவனாலே சந்திக்கப்படணும். ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் சந்திங்க. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க என்பதை அறிந்து அந்த மக்களுடைய உள்ளத்துல பாரங்களை மாற்றுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த பூலோகத்தார் எல்லாரும் அறியணும் ஆண்டவரே. இப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானமாய் புறப்பட்டு போக உதவி செய்யும். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருன்னு சொன்னீங்களப்பா. போ, நீ வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி ஆண்டவனுக்கு செய்வான்னு சொன்னீங்களப்பா. அப்படியே செய்யும்படியா ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இன்னைக்கு இந்த திருசபைக்கு நீ புதுசா கொண்டு வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்த்தாலும் அவங்க உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். அவங்க உள்ளத்துல இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள், வேதனைகள்லாம் மாற்றி ஐயா அவங்க வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேற உதவி செய்யும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.